அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஃபார்மி நிசார் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரோட்டு கடை காளான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 350 கிராம் காளான் எடுத்திருக்கேங்க. காளான் நம்ம கழுவுனோம்னா சுத்தம் ஆகாது, ஏன்னா அதில் இருக்கிற டஸ்ட்டு அதில் அப்படியே தான் இருக்கும், அந்த அளவுக்கு சுத்தம் ஆகாது. அதனால் நம்ம மேலே இருக்கிற அந்த லேயரை இப்படி உருகி உருகி எடுத்திங்கன்னா எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி நம்ம உரிச்சு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா காளான் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணியாச்சுங்க. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் காளான் செய்கிறதுக்காக சின்ன சின்ன பீஸாக போட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லா காளானுமே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சுங்க. இதை ஒரு தண்ணியில் நம்ம போட்டு கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிஷம் தண்ணியிலே இருக்கட்டும். ஒரு கலக்கி விட்டுடலாம். தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு பவுல் எடுத்து நான் ஒரு 250 கிராம் முட்டைகோஸை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை அந்த பவுலில் போட்டுடலாம். 1 ஸ்பூன் உப்பு இது போட்டு நல்லா மசிச்சு விடுங்க. இந்த மாதிரி கலக்கும்போது முட்டைகோஸ் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். இப்போ அந்த காளான் எடுத்து அந்த முட்டைகோஸில் நம்ம போட்டுடலாம். மைதா மாவு 200 கிராம், கார்ன்ஃப்ளவர் மாவு 200 கிராம். இந்த 200 கிராமில் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை நான் அப்படியே இந்த கிளாஸில் விட்டுறேன், ஏன்னா இது நம்மளுக்கு கடைசியில் தேவைப்படும். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஏன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இஞ்சி பூண்டு 1.5 ஸ்பூன் போடுறேன். இஞ்சி பூண்டு நான் சரிக்கு சமமாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். 100 இஞ்சி 100 பூண்டு, இந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு அரைக்கணுமோ ஈக்குவலாக ஒரே ரேஷமில் அரைச்சி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன். இப்போ இது கலக்கி விட்டுக்கலாம். ஒரு அரை லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாங்க. தண்ணி கொஞ்சமாக தெளித்து விட்டு கலக்கினா போதும், நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க, அதே கரெக்டான குவான்டிட்டியில் வந்துடும். பாருங்கள், பக்கோடா பதத்தில் இதே மாதிரி கலக்கி விடணும். நம்ம பக்கோடாவுக்கு மாவு எப்படி கலக்குவோமோ அந்த அளவுக்கு கலக்கினா போதும். இப்போ உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கலக்கினா போதும். இப்போது நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். நான் ஒரு 300 ml ஆயில் ஊற்றுறேன். இது எதுக்குன்னா, நம்ம காளான் முட்டைகோஸெல்லாம் கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது பக்கோடா மாதிரி இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ இதை திருப்பி விடலாம். இந்த மாதிரி எல்லா காளானையும் நம்ம இப்படி பொரித்து எடுத்துடலாங்க. இப்போ வெந்துருச்சு 2 பக்கமும். நம்ம ஒரு பிளேட்டில் இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இதை ஒரு குண்டால் நம்ம சின்ன சின்னதாக பிச்சு போட்டுடலாங்க. இந்த மாதிரி எல்லாமே பிச்சு வச்சாச்சு. இப்போது நான் அந்த எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் கம்மி பண்ணிட்டேன். ஒரு 50 கிராம் எண்ணெய் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம வறுத்த எண்ணெய் தான், சில்லி வறுத்த எண்ணெயிலே ஒரு 50 கிராம் எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி சில்லி வறுக்க போகும்போதே அதில் ஒரு 100 கிராம் எண்ணெய் வரைக்கும் உங்களுக்கு உறிஞ்சிருக்கும். இப்போ இந்த 50 கிராமோட அது சேரும்போது இன்னி நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இது தாளித்தோம்னா நம்மளுக்கு காளானில் எண்ணெய் ஜாஸ்தி ஆயிரும். சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஒரே எண்ணெயாக நம்மளுக்கு தொண்டையில் வரும். அதனால் எண்ணெய் 50 கிராம் தான் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் 250 கிராம் பொடியாக நறுக்கி அதை அந்த எண்ணெயில் போட்டு நம்ம தாளிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையும் 3 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2ஐயும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு ஒரு 1/2 ஸ்பூன் நான் போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம காளான்லேயும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். அதனால் இதில் 1/2 ஸ்பூன் பேருக்கு போட்டால் போதும், ரொம்ப போட்டுறாதீங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நான் ஒரு 10 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுருக்குறேன். ஒரு தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் அதில் போட்டுடலாம். இப்போ நல்லா கலக்கி விடலாம். இப்போ மசாலா போடலாங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன், குருமிளகு பொடி 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், சோம்பு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் 1/2 ஸ்பூன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். சோம்பு கண்டிப்பாக போடணுங்க, ஏன்னா சோம்பில் நல்ல மணம் இருக்கும். அது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸ்மெல்லோட. உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. சோம்போட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சோயா சாஸ் 1 ஸ்பூன், சில்லி சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ஒரு 3/4 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அந்த தண்ணியை நம்ம ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது கொதிக்கட்டும். அப்படியே மெதுவாக கலக்கி விடுங்க. இப்போ
தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சில்லி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, காளான், அதை இதில் போட்டுடலாம். இப்போ அப்படியே மெதுவாக கலக்கி விடுங்க. நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வைங்கன்னு, அது இப்போ போடுறதுக்கு தாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்குங்க. கலந்து மேலே மெதுவாக ஊற்றி விடுங்க. நல்லா கலக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், அதோட கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி நல்லா ஷைனிங்காக, அந்த கலர் பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம காளான் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காளானை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம காளான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிடலாம். இதில் கொத்தமல்லி தூவி விட்டுக்கிறேன். சில பேர் வெங்காயமும் தூவி விடுவாங்க. வெங்காயம் பிடிச்சிருந்தா வெங்காயம் போடுங்க, இல்லைன்னா கொத்தமல்லி போட்டு சாப்பிடுங்க. தேங்க்யூ.